பாஸ், ஐயோ இவங்க எங்கங்க? இந்த மாதிரி கேண்டி ஷாப்லாம் உனக்கு என்ன வேலை? உன்னை யார் உள்ள விட்டது? டார்லிங் சாக்லேட். ஹாய் பேபி, வாங்க. உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணும்? நான் எடுத்து தரேன். ஓஹோ, இந்த கடையில் வேலை பார்க்குறியா? சாக்லேட் பார்க்கலாமா? ஓகே. அக்கா, இன்னைக்கு 3 பேர்த்துக்கு பர்த்டே ஆர்டர் வந்திருக்கு. கேக்கும் சாக்லேட்டும் டெலிவரி கொடுக்கணும். கொடுத்துடலாம். அப்புறம் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னேன்ல, அவர் அவங்க ஓனரங்கம்மான்னு கேட்டு காலிலேருந்து 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாருக்கா. ஏன்னுக்கு நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? எது ஓனரா? ஓனரா? அதான் சொன்னேன்ல, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு. காலைல கால் பண்ணி சொன்னேனே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? பானு, நான் பார்த்துக்கிறேன். பாப்பாவுக்கு சாக்லேட் வேணுமா? நான் எடுத்து கொடுக்குறேன். ஏங்க அவங்க ஓனரா? ஆமாம். ஏன் சந்தேகமாக இருக்கா? நான் இப்போ நினச்சா கூட உங்களை வெளியில் அனுப்ப முடியும். அவங்களெல்லாம் அப்புறம் அனுப்பு. நீ எப்போ கடையை காலி பண்ண போற? என்னம்மா இவ்வளோ நேரம் இவ்வளோ வேகமாக பேசிட்டு இருந்தேன், இப்போ என்ன அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னம்மா நீ எப்போ கடையை காலி பண்ண போற? இங்கே பாருங்க, அதான் டைம் கேட்டிருந்தோம்ல, அப்புறம் நான் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறீங்க. ஆமாம்மா, கடனை உடனே வாங்கி ஒரு இடத்த வாங்கி போட்டு கட்டடம் கட்டி உங்களுக்கு வாடகைக்கு விட்டா நீங்கள் பாட்டு இங்கே டேரா போட்டுட்டு 10 மாதம் 1 வருஷம்னு வாடகை கொடுக்காம இருந்தா நான் என்ன பண்ணுறது? தலையை துண்டை போட்டு ரோட்டில் போக வேண்டியதான். அதான் நான் பார்த்தேன். ஓனரா? ஓனர் இல்லைம்மா, இனிமேல் டைம்லாம் கேட்காத. ஏதோ இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன், இனிமேல இருக்க முடியாது. சீக்கிரம் காலி பண்ணு. உடனே சொன்னோன்னா காலி பண்ண முடியாது. அதான் வாடகை தந்துடும்னு சொல்கிறோம்ல, இன்னும் 1 மாதம் பொறுங்க, தந்துடலாம். இப்படி எத்தனை 1 மாசமா சொல்லுங்க? பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்களே, சரி புரிஞ்சுப்பீங்க. அந்த மாசம் தந்துருவீங்க, இந்த மாசம் தந்துருவீங்கன்னு அந்தான்னு 12 மாசம் ஓட்டிட்டீங்க. இனிமே எப்ப நீங்க வாடகை தர போறீங்க? இனிமே உங்களால நம்புற மாதிரி இல்ல. கூடிய சீக்கிரம் கடையை காலி பண்ணிட்டு மரியாதை சாவி என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். அக்கா, அண்ணாச்சி 15 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் உங்கள் வாடகை மொத்தமாக செட்டில் பண்ணிடுறேன். எத்தனை தடவை அதெல்லாம்? கமல், சாக்லேட் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா, ஏதோ 5 நிமிஷத்தில் சார். இங்கே பாருங்க அண்ணாச்சி, வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து வியாபாரத்துக்கு எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, 15 நாளில் உங்கள் மொத்த கணக்கை செட்டில் பண்ணுறோம். இப்போ கிளம்புங்க. ரொம்ப நாள்லாம் ஒன்றும் இல்லை, 15 நாள் தானே, மறுபடியும் வருவேன். வட்டியும் முதலும் எல்லாத்தையும் மொத்தமாக செட்டில் பண்ணுங்க. இல்லைன்னா கடையை காலி பண்ணாமே பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவேன். அதெல்லாம் செட்டில் பண்ணிடுவோம். கமல், என்னம்மா மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? சாக்லேட் எடுத்து கொடு. ஓ சாரி சார். பாப்பா வாங்க போகலாமா? போய் சாக்லேட் பார்க்கலாமா? வாங்க. கமல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கடையில இருந்து நம்மளை வெளியில போச்சுவேன்னு சொன்னாங்க. இங்க பாடுறா, வாடகையே கொடுக்கலையாம். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்க? அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பார்த்தா ஓனராக இருக்கிறதுக்கு 1% கூட தகுதி இல்லையே, இவ்வளோ பெரிய கடைக்கு நீ ஓனரானு. பார்த்தா மாச கணக்கில் வாடகையே கொடுக்கலையாம். சோ சேட் பாஸ். அடுத்தவங்க கஷ்டத்திற்க பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? என்ன ஜென்மம். யா குட். அதுவும் நீ கஷ்டப்படும் போது எனக்கு இருக்க சந்தோஷம் எப்படி சொல்றது, என்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா உனக்கு? பத்தல, ஐ வாண்ட் மோர். பாஸ், எப்படி மேடம் நம்மள இந்த கடையை விட்டு வெளியே துரத்திடுவாங்களாம். நீ 15 நாள் வரையும் இந்த கடையில் இருக்கியான்னு பாரு. கண்டிப்பா இருப்பேன். இருப்ப? இந்த கடையில் இருப்பியா? இந்த கடையிலே தான். வேணும்னா 15 டேஸ்க்கு அப்புறமா வந்து பாரு, இந்த கடையில நான் இருக்கிறேனா இல்லையான்னு. பரவாயில்ல கமல், கீழே விழுந்தாலும்
ஏதோ மீசையில் மண் விட்டா மண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லை? வேணாம் பாஸ். யா ஷோ, கண்டிப்பாக வருவேன். ஏன்னா உன்னை வெளியில் தள்ளி பூட்டி சாவி எடுக்கிறத நான் பார்க்கணும்ல, அதுக்காக கண்டிப்பாக வருவேன். வந்து பாரு, இன்னும் 15 டேஸ்ல இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும். ஐ லைக் யுவர் கட்ஸ். ஹே, கேண்டி ஷாப். கமல், நிலா எங்க பாரு. ஓகே பாஸ். எவ்வளோ சிரிக்கணுமோ சிரிச்சு முடிச்சிரு. ஏன்னா என்கிட்ட மோதுன இனிமே ஃபுல்லா கஷ்டத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இனிமே நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் இவன்கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு காலையில எழுந்துலேருந்து நைட்டு தூங்கும் வரையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன்னு பாரு. ஏன் மேலேயே கை வச்சா எப்படி 15 டேஸ் வரையும் நீ இந்த கடையில, நாளைக்கே பாக்குறியா இந்த கடையை காலி பண்ணி காமிக்கிறேன். என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? ஃபோன் மிரட்டல் விட்டுருக்கலாம். பயப்படுறாள் நான் இல்லை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண. இவ்வளோ நடந்தும் திமிர் குறைஞ்சிருக்கோம் உனக்கு. முதல்ல தோ இந்த திமுறை எடுக்கிறேன்டி. மிஸ்டர், மைண்ட் யூர் வேர்ட்ஸ். நீ ஒன்றும் எனக்கு லெசன் எடுக்க வேணாம். எனக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு. நீ அந்த பார்டர் தாண்டிட்ட. இப்போதானே ஸ்டார்டிங், போக போக பாரு. சார் தான் போடா. ஹே கேண்டி ஷாப். பாஸ், சாக்லேட் வாங்கி பில் போட்டாச்சு. கமல். பாஸ். பாஸ், சீக்கிரம் முடி, எனக்கு நாளைக்குள்ள வேணும். பாஸ், ஃபினிஷ் இட் ஐ சே. ஓகே பாஸ். நீலா பேபி, போதுமாடா சாக்லேட்டு? இன்னும் ஏதாவது வேணுமாடா? என்ன டார்லிங்? கிளம்பலாமாடா? கிளம்பலாம் கமல். ஓகே பாஸ். ஏன் இனியா தூங்கி எழுந்துட்டியா இல்லையா? தூங்கியா? நான் வெளியில் இருக்கேன்டா. வெளியிலையா? எப்போ போனேன்? எங்கள் அண்ணன் இருக்கானா? நான், பாஸ், நீலா 3 பேர் வெளில வந்துருக்கோண்டா. ஆமாம், என்ன இப்போ தான் தூங்கி எழுந்தியா? அப்போ நீ கோயிலுக்கு போகலையா? இல்லைடா, அம்மா காலைல கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு, அதனால விட்டுட்டு கிளம்பிட்டாங்க போல. யாருமே இல்லைடா வீட்டில், நான் மட்டும்தான் இருக்கேன். நீ எப்போ வருவ? தெரிலடா, ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான். நீலாம் கூட இருக்கான்ற, அவளை வச்சுட்டு எப்படி? எனக்கு தான் ஒர்க் இருக்கு. அநேகமாக பாஸ் இன்னும் 1 நாளில் வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒர்க்கு? டேடி வை கூப்பிட்றேன். கமல், ஹீட்டியாச்சு பேசிட்டு இருக்கு, ஃபோனை கட் பண்ணிட்டான். ஷோ, ரொம்ப போர் அடிக்குதே. இந்தா ஏய் மணி, இந்த பக்கம் வாடா. எப்போ பாரு ஊரா விட்டு வெள்ளாமக்குள்ளே போகிறதே உனக்கு வேலையாக போச்சு. நீ இப்போ ஏதாவது பண்ணி விட்டு வந்துரு, அப்புறம் அவங்க என்னை கேள்வி கேட்கட்டும். என்ன இன்னைக்கு ஒருத்தங்களையும் காணோம், போர் அடிக்குதே. நம்மெல்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள், இப்படி இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இங்க பாரு, சொல்ல சொல்ல கேட்காம. டேய் மணி, இங்கிட்டு வாடா. எப்பா எப்பா, என்ன ஆட்டம் போடாளுக பொம்பளைய. நேற்று பாட்டு கச்சேரியில் இந்த பக்கத்து வீட்டு சரோஜாக்கா வீட்டுக்காரரு, அந்த அக்கா என்னடானா வேலை பார்த்துறது ஒழுங்காகவே சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னுது. ஆனால் இந்த ஆள் ஒவ்வொரு டான்ஸ் ஆடின பிள்ளைகளுக்கும் 100 ரூபாத்தாலாக போய் கொடுக்குறாரு. இதை எப்படியா அந்த அக்காட்ட சொல்லணுமே. அந்த அக்காட்ட சொல்லி நல்லா அந்த ஆள் எலும்பை என்ன சொல்லணும், இல்லை அவ்வளோதான். பாவம் அந்த அக்கா அதனால வீடு வீடாக கழனி தண்ணியை மோந்து ஊற்றிக்கிட்டு அந்த 2 மாடையும் வச்சு அதில் வர பால் காசை வச்சு அதை பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் என்னடானா ஆட்டோக்காரிகளுக்கு 500 ரூபா. நல்லா வீடு விளங்கும்ல. இது யாரு? நம்ம கோயில் பூசாரி மாதிரி இருக்கு. ஆமாம், அவரே தான். என்ன சாமி? அடடே மங்கம்மா, என்ன பார்த்துட்டு பார்க்காம போறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, அவசரமாக போயிட்டு இருந்தேனா அதை உன்னை கவனிக்கல. ஆ, அப்படி என்ன அவசரம்? பை வெயிட்டாக இருக்கு. இதுவா, தேங்காய் வாழைப்பழ தட்சணை வந்ததில்
அதுதாம்மா. பரவாயில்லையே, திருவிழாவுக்கு சாமிக்கு எதுவும் கிடைக்குதோ இல்லையோ, பூஜை பண்ணுற ஐயருக்கு நல்லா நிறையாவே கிடைக்குது போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இதோ தேங்காய் வாழைப்பழம் இதுதாம்மா. என்ன தேங்காய் வாழைப்பழம் தான் சலிச்சுக்கிறீங்க? தேங்காய்க்கு ஒரு நேரத்தில் எவ்வளோ தட்டுப்பாடு இருந்துச்சு தெரியுமா? இப்போல்லாம் கடைக்கு போனால் கிலோ கணக்கில் தான் தராங்களாம். ஒரு தேங்காய் 2 தேங்காய்லாம் இல்லை, கிலோ கணக்கில் தான் தராங்களாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேங்காய் பிரச்சனை இல்லை போல. அப்படி இருக்கும்போது தேங்காய் பழம் தானே அசால்ட்டாக சொல்கிறீங்க? அம்மாடி, தெரியாமல் சொல்லிட்டேம்மா. அப்படி வாங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? சேட்டையை பற்றி அந்த ஐயருக்கு. ஐயரே, என்ன? இல்லைம்மா, நான் அவசரமாக போயிட்டு இருந்தேன். அதான் என்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கியே, பாவம் தனியாக நிற்கிறியே, யாரும் பேச்சால் துணைக்கு இல்லையோன்னு கேட்டேன். அப்படி கேட்டமான்னு தெரியலையே. ஐயோ, அப்படிதாம்மா கேட்டேன். சரி சரி, சீக்கிரமா போங்கோ. மாமி வீட்டில் உங்களுக்கா வெயிட்டிங். நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டேம்மா. வீட்டில் உள்ள கோச்சிட்டு இருக்கு, வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்கண்ணான்னு சொன்னான். அதுதான் வாங்கிட்டு அவசரமாக போயிட்டு இருந்தேன். உன் கூட நின்று பேசிட்டு இருக்கேன் பாரு. அப்போ நான் கிளம்பிட்டா? கிளம்புங்க. அப்பா சாமி, தப்பிச்சோண்டா. பேசாட்டிக்கு நம்மளும் ஐயர் மாதிரி ஒரு கோயிலை பார்த்து போயிடலாமோ? ஏன்னா ஐயர் நல்ல வெயிட்டாக கட்ட பின்னரே தூக்கிட்டு போகிறாரே. எப்படி இது ஒரு வாரம் என்ன 2 வாரத்துக்கு கூட காணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும்ல. சே, நம்ம இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த ஐயருக்கு ரொம்ப தான் கொழுப்பு. எவ்வளோ வாய். நான் தான் நீ கிடச்சினாமா. ஆமாம், வேலை இல்லாமல் நான் சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன், இந்த ஆளை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. அந்த கட்டை பின்னரையே தான் எனக்கு கொண்டுட்டு போகிறானே, இந்த அம்மானு உனக்கு ஒன்று கொடுத்துட்டு போகிறானா? ஆமாம், அந்த வாழைப்பழத்தையும் தேங்காய் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது சரி, மத்தியானம் மணி என்ன இருக்கும்? உச்சிக்கு வெயில் வந்துருச்சு. எப்படி 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். அடிங், ஏ மணி, நீ போகிறது இல்லாமல் இந்த கருப்பி வெறியை கூட்டிகிட்டு போகிற? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்ன அப்பா உங்களை இன்னும் காணும்? காலையிலே வரேன் நாங்கள், மணி 12 மணிக்கு மேலே ஆகுது, இன்னும் வரல. ஆமாம், நைட்டு ஏன் அப்படி நடந்துக்கிட்டா? அவையும் நம்மளையே பார்க்குறா. அப்படியே கார் கண்ணாடி நான் தான் உடச்சேன்னு தெரிஞ்சாலும் என்கிட்ட வந்து கேட்க தானே செய்யணும். அது என்ன அப்படி பார்த்துட்ருக்கா? ஒருவேளை வேற யாராவது பார்க்க நம்மளை பார்க்குற மாதிரி இருந்திருக்குமோ? ஆமாம் ஆமாம், நம்மளையும் பார்க்க போகிறான். அடியாச்சி, என்ன சவுண்டு? ஐயோ, ரவுடி ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாளா? இந்த பொண்ணு ஒரு வேலையை உருப்படியாக பண்ணுறதில்ல. இங்கே பாரு, ஃபோன் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. யாரு ஃபோன் அடிச்சுக்கிட்டே கிடைக்கே? ஐயா, இதெல்லாம் ஓயாமல் கத்திட்டே இருக்கு. எடுத்து பேச வேண்டியதான். அவள் வெளியே போயிருக்க, அப்புறமா வந்து பேசுங்கன்னு. ஹலோ, ஹலோ ஹலோ. அடியாத்தி, ஆம்பளை பேய் குரலால இருக்கு. யாரா இருப்பியா? ஹலோ. இங்கே பாருங்க, அந்த பிள்ளை ஃபோன் இங்கே வச்சுட்டு ஆடு மேய்க்க போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அப்புறமா பேசுறீங்களா? என்ன? ஹலோ. கட் பண்ணிட்டா. இந்த பிள்ளைக்கு யாரு? ஏதோ ஆம்பளை பேர் பேசுகிறேன், யாருன்னு தெரியலையே. மறுபடியும் யாரு? ஐயா, இது என்ன பெரிய தொந்தரவா போச்சு? ஹலோ. என்னங்க பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டீங்க? இல்லைங்க, நீங்கள் தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஃபோனு உள்ள பிள்ளை ஆடு மேய்க்க போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வந்தோடனே அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கோங்க. எனக்கு அந்த பிள்ளை வேணாம், உங்ககிட்ட தான் பேசணும். ஹலோ. என்ன நம்ம கிட்ட பேசணுங்க? யாருமே? எனக்கு என்று தோணுது, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அடியாத்தி, இவ விட மாட்டான் போலயே. மூஞ்சியை பாரு, இருடா. இன்னைக்கு நான் உனக்கு திட்டுற, நீ எந்த பொண்ணுக்கும் ஃபோனே பேசக்கூடாது. ஹலோ, மூஞ்சியை பாரு,
நான் தான் நீ பேசுற பிள்ளை நான் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் பொம்பளை பிள்ளை ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ உனக்கு வைக்கமா இல்ல? ஹலோ, ஒரு நிமிஷம். முதல்ல நான் என்ன பேசுறேன்னு கேளுங்க, அப்புறமா கோவப்படுங்க. ஏதோ பாவம் அன்னைக்கு அழுதுட்டு ஃபோன் பண்ணாங்களே, தப்பா ரீசார்ஜ் பண்ணிட்டோன்னு அதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு கால் பண்ணா ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. ஹலோ. ஏன் உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லலையா? அடி பாவி ரவுடி, என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? நீ என்கிட்ட அதை பத்தி எதுவும் பேசவே இல்லை. ஹலோ. ஆ ஆ ஹலோ, மன்னிச்சுக்கிடுங்க. அது நீங்க தானே எனக்கு தெரியாது. நீங்க ஃபோன் பேசுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. எப்படி பசங்க குரல் கேட்ட உடனே திட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? ஆ அது அப்படி இல்லை. தெரியாதவங்ககிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? அதுவும் பையனா வேற இருக்காங்க. ஏன் தேவையில்லாமல் பேசணும்? முதல்ல இது என் ஃபோனே இல்லை. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க ஃபோன் எடுக்கிறதே தப்பு. அதில் அவளுக்கு வர ஃபோன் எடுத்து நான் பேசும்போது யாரோ பேசும்போது நான் ஏன் பேசணும்? அதனால தான். ஏன் பசங்கிட்டலாம் பேச மாட்டீங்களா? ஃபோனுக்கு காசு போட்டது தப்பாக உங்கள் நம்பருக்கு வந்துச்சுன்னு கடைக்காரனே சொன்னாரே, உங்களுக்கு வந்திருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கா? ஒருவேளை கிராமத்து பொண்ணு நல்லா இருக்காளா? ஹலோ. சொல்லுங்க. அதான் உங்கள் ஃபோனுக்கு தான் காசு வந்திருக்கா? ஏன் உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? ஆ அதுவா? அது ஆமாங்க, உங்க காசு என்கிட்ட தான் இருக்கு. திருப்பி தரணும்ல, அதுக்கு தான் கால் பண்ணேன். இப்போ என்ன சொல்கிறது? திருப்பி தர வரலாமா? வரதா? எப்படி தருவீங்க? நேரில் பார்த்து தான். தேவையில்லாதெல்லாம் நிறைய பார்த்துருக்க போல. இன்னைக்கு வா உன்ன. ஹலோ. சொல்லுங்க. அதாங்க உங்க அமௌண்ட் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலான்னு. அது அது வந்து நீங்கள் எங்கேயும் நாங்கள். தெரியுங்க, கல்யாணி குறிச்சி தானே. அடி பாவி ரவுடி, என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க? வீட்டு அட்ரஸே சேர்த்து கொடுத்துட்டாளா? ஹலோ. சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கு காசு வேண்டாம். What? எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அன்னைக்கு பயங்கரமா அழுதிங்க. அன் டைம்ல கால் பண்ணிட்டு அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியம்னு. இப்போ என்னாச்சு? அது அது வந்து பரவாயில்லைங்க, அடுத்தவங்க காசு எனக்கு எதுக்கு? ஸோ நான் அதை திருப்பி கொடுக்குறது தானே நல்லது. நாங்களும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம். சொல்லுங்க, கொண்டு வந்து கொடுத்துடலாம். பக்கத்துலயா? பக்கத்துலனா? ஹலோ, பக்கத்துலனா எங்க? கல்யாணி குறிச்சி. என்னத்தா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருக்கவன் இருக்கு? யாரு? என்ன ஏன் ஃபோன் பண்ணியிருக்கு? வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கேன்? ஏத்தா ஏன் விட்டு கோவமா இருக்க? நான் என்ன தப்பு செஞ்சு விட்டேன்? இந்தா நீயே பேசு. அப்படி யாரு? ஹலோ. ஹலோ. டேய் நீயா? உன்னை தானே தேடிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படா தெரியுது? பார்க்கணும் தாங்க நினைக்கிறோம், ஆனால் முடியலையே. ஹே, யார் நீ? சொல்கிறேன், ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க. எது? ஸ்பீக்கரில் போடுங்க. சொல்லு. இங்கே பாருங்க, நான் இங்கே கல்யாணி குறிச்சியில் தான் இருக்கேன். ஸோ அடுத்தவங்க பணம் எனக்கு வேணாம். நான் உங்களுக்கு கொடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி கொடுக்கலான்னு சொல்லுங்கள். அத்தி மாட்டி விட்டுட்டானே. அட்ரஸ் சொல்லிட்டோன்னு. என்னடி என்னைய பார்க்குறேன்? சொல்லு. ஹலோ. அது வந்து என்னங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நேரில் பார்த்து கையில் காசு கொடுத்தா தான் உண்டு, ஜிபேலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அடப்பா பேல வாய் வச்சுட்டு சும்மா இருறா. என்னடி இதெல்லாம்? அம்மா இப்போ என்ன சொன்னேன்? அவன் நம்ம ஊருக்கார பையன் தானே சொன்னேன். யார் என்ன சொன்ன நம்பிடுவியா? நீ சும்மா இரு. ஹலோ, நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் இந்த ஊரும் அந்த ஊர் தான். இந்த நக்கல் நயண்டி பேச்சுலாம் என்கிட்ட வேணாம் என்ன? நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் என் பேச்சு வேற மாதிரி இருக்கும். உண்மையாக சொன்னால் கோவப்படுறீங்க. வேணா சொல்லுங்கள் எங்கே வரணும்னு. ஹாஃப் அன் ஹவரில் அங்கே இருப்பேன். என்னத்த சொல்ல? என்னைய கேட்டா இவெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன், சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் தானா? எங்கள் ஊரில் எங்கே? எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை உங்கள் மணி தானே, வாங்கிக்கோங்க. எங்கே வரணும்னு சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக
அவங்க வரணும். அவங்களா? எவங்க? ம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்களே அவங்க தானே உங்கள் பணத்தை பறி கொடுத்தாங்க. அவங்க ரிச்சார்ஜ் பண்ணதானே தப்பாக வந்தது. அவங்க வரணும். எது? அப்பெல்லாம் ஒரு இஷ்டத்துக்கு கூப்பிட்றவங்களாம் வர முடியாது. நான் தான் வருவேன். ஓ அப்படியா? அப்போது நானும் எல்லாத்துக்கிட்டலாம் காசு கொடுக்க முடியாது. அவங்க வந்தால் மட்டும்தான் காசு கொடுப்பேன். ஏன்டி இப்படி பண்ற? நீங்கள் பிளேஸை சொல்கிற மாதிரி தெரியல, நான் சொல்கிறேன். உங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அங்கே ஈவினிங் 5 o'clock நான் அங்கே வருவேன். நீங்கள் வந்தால் உங்கள் பணத்தை வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எனக்கு கால் பண்ணாதீங்க, காசெல்லாம் கேட்டு. ஹலோ ஹலோ. ஏய் சும்மா சும்மா முறைக்காத. முறைக்கலனா? உன்னை கொள்ளாமல் இருக்கனே நினை. நீ அவனுக்கு காசு கேட்டு ஃபோன் பண்ணியா? ஆத்தாடி சத்தியமா இல்லை. எங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ஃபோனே பேசலை. இவங்க 3 நாள் என்னை என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? இவங்களா? ஆமாத்தா. இவன் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஆளும் 2-3 பேர் சத்தம் கேட்டுச்சு. கரெக்டாக ஃபோன் பண்ணுறது, நான் ஹலோன்னு கேட்டுன்னு கட் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, நான் ஹலோன்னு கேட்டுன்னு கட் பண்ணுறது, இப்படி மாத்தே இருந்தாங்க நேற்று. அதான் கடையில் நம்ம பாட்டு கச்சேரிக்கு போகிறோன்னு தீமண்டை வாங்க போவோன்னு சொல்லிட்டு போனேனே, அப்போ கூட ஃபோன் பேசினேனே, அது இந்த பையன்கிட்டதேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்கள் காசை திருப்பி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. பாவம் தானே மதி, அவளோட காசை கொடுத்துருக்கால, சரி ஏதோ பாவம் கிடச்சா அவளுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொன்னேன். ஜிபே நம்பர் கேட்டானுங்க. நான் எந்த ஜிபே வச்சுருக்கேன்? இந்த பட்டன் போனில் எந்த ஜிபே இருக்குது? முதல்ல எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது. அதைத்தான் அந்த பையன்கிட்ட சொன்னேன். அப்போ நேரில் பார்த்து காசை கொடுக்குறேன்னு சொன்னானுங்க. அதில் வந்து வேணா தான் இது. நான் அட்ரஸ் சொன்னேன், ஃபோனை கட் பண்ணிட்டாங்கடி. இப்போ எப்படி பேசுனாங்க? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? இரு, 2 நாளாக ஃபோன் பண்ணி கட் பண்ணானுங்க. எனக்கு என்ன தெரியும் இவங்க தானே. நேற்று ராத்திரி தான் ஃபோன் பண்ணானுங்க, அப்போ தான் இவன் தான் தெரியும். ஆனால் அட்ரஸை சொல்லிட்டோமேன்னு பயந்துக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நேரில் வரேன், என்ன பண்ண போகிறேன்? அவனை தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரட்டும், அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அப்படியே ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கழட்டி போடுவேன். எதுவானா உனக்கு விளையாட்டு. என்ன இவரை இழுத்து விட்டுருக்க? அவன் என்னடானா நான் வந்து காசு தருவேன்றியா? நான்லாம் ஒன்றும் இழுத்து விடலை. இது மட்டும் நல்லா சொல்லு. இப்போ என்ன பண்ணுறது? 5 மணிக்கு குளத்தாங்கர பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு வரேன்னு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? நானே போய் வாங்கிட்டு வரேன். அவன் தான் உனக்கு தர மாட்டேங்கிறானே. நம்மள என்ன அவனுக்கு தெரியவா செய்யும்? நான் தான் பணத்தை பறி கொடுத்த பிள்ளைன்னு கேட்டு நானே வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை மதிக்கு நான் காசு கொடுத்தே ஆகணும். பாவம் மதி ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த காசு கொடுக்க போறேன்னு நினச்சேன். இவன் கொடுத்துட்டானா கொண்டு வந்து மதிக்கிட்ட கொடுத்துடணும். இப்போ நீ போய் மறுபடியும் ஏதாவது சொதப்பலாயி காசு கொடுக்காம போயிட்டான்னு என்ன பண்ணுறது? இல்லைத்தா, நீ வேணாம், நீ இரு. நான் எப்படியா அவன்கிட்ட பேசி காசை வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் கண்ணில் மட்டும் சிக்கட்டும். எங்க காசு கொடுக்காம அவன் போயிடுவானா? விஜய் எப்பயும் போல விளையாட்டுத்தனம் பண்ணுறோன்னு பண்ணிட்டு இருக்காத. போகிறோம், காசை வாங்கணும், வரோம். தேவையில்ல வேலை பார்த்தேன். அப்போ நான் உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன். அவனை சும்மா விட சொல்றியா? அவன் மேலே என்ன தப்பு இருக்கு? நம்ம மேலே தானே தப்பு. நம்ம தான் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம். பெரிய மனசு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னானே, அதுவே போதும். நம்மளுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? போய் காசை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதோட இந்த விஷயம் முடிஞ்சது. புரியுதா உனக்கு? அப்போ 5 மணிக்கு நீயும் வரேன்றியா? ஆமாம், ரொம்ப தூரமாக இருக்கு. இதோ வீட்டுக்கு பின்னாடி உள்ள குளத்தாங்கலோட விநாயகர் கோயில் தானே, அங்கே போய்ட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? போகலாம். வாங்கிட்டு வந்து முதல் மதியிட்ட காசை கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியாத்தா? அக்கா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அக்கா வந்துட்டீங்களா? இங்க பாருங்க. என்னது? அதான்க்கா எனக்கும் தெரியல. நேற்று தானே கடையோட ஓனர் வந்தாரு. நம்ம 15 days டைம் கேட்டிருந்தோமே, அப்புறம் என்ன கடையை திறக்கலையா? ஐயோ அக்கா, இது நம்ம போட்ட பூட்டே இல்லை, இது வேற பூட்டுக்கா.